எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்டில் எங்கிருந்து இந்த நாட்டை திருத்துவது என்பது தொடர்பான சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பலர் கூறுகின்றார்கள், வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்கள், டாக்டர்கள் விசேஷமாக, இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலே படித்துவிட்டு இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள் என்று. அதை ஒரு பெரிய குற்றமாக கூறுகின்றார்கள். ஆனால் அதைவிட பெரிய குற்றத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தான் அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அதாவது இந்த நாட்டில் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல்ல, அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டு வந்தார்கள். அப்போதும் கூட ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அவருடைய குற்றங்களை மறைத்து அவருடைய புகழ் பாடி நம்பிக்கையில்லா பிரேரணையையும் தோற்கடித்து விட்டார்கள். ஆனால் இந்த நாட்டிற்கு இறைவன் செய்த பெரியதொரு அருள் என்னவென்றால், நீதித்துறை சரியாக செயல்பட்டதன் காரணமாக தற்போது கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட இன்னும் பல மோசடி வியாபாரிகள் உள்ளே இருக்கின்றார்கள். இந்த மோசடி வியாபாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த நாடாளுமன்றத்திலே இருந்த பெரும்பாலானவர்கள் முயற்சி செய்தார்கள். வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்கள் தாம் மக்களுக்கு வழங்குகின்ற மருந்துகள் பலனளிக்கவில்லை அல்லது வேறு விளைவுகளை ஏற்படுத்தின. இந்த நிலையில் வைத்தியர்கள் இந்த நாட்டிலே இருந்து எதனை சாதிக்க முடியும் என்றும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றதால் அவர்களுக்கு இரண்டு வகையான நன்மைகள். ஒன்று, அவர்களுடைய சொந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. அடுத்தது, இந்த நாட்டிலே இருந்து பெயரை கெடுத்துக் கொள்வதை விட இந்த சுகாதார அமைச்சர்கள் இறக்குமதி செய்கின்ற இந்த மருந்துகளை மக்களுக்கு வழங்கி மக்களை கொள்வதோடு தங்களுடைய பெயர்களையும் கெடுத்துக் கொள்வதை விட வெளிநாட்டில் இருப்பது அவர்களுக்கு லாபகரமான விஷயம். வைத்தியத்துறையைச் சேர்ந்தவர்களை விடவும் வைத்தியத்துறையினரை உருவாக்குகின்றவர்கள், டாக்டர்களை உருவாக்குகின்றவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். அதற்கும் வழிவகுத்தது இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் சொன்னது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உழைத்துக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு 5 வருடம் நாங்கள் விடுமுறை தருகின்றோம். திறமையான ஆசிரியர்கள் எல்லாம் வெளிநாடு சென்றால் இங்கிருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களின் விடயங்களை யார் கவனிப்பது? இப்போது இந்த நாட்டுக்கு நிதி மட்டும் வருகின்றது. நீங்கள் போய் உழைத்து அனுப்புங்கள், டாலரை அனுப்புங்கள், நாங்கள் தொடர்ந்தும் களவாடி கொண்டிருக்கின்றோம் என்பது போல்தான் இந்த அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் இருக்கின்றன. 40 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள், இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள். இது கிட்டத்தட்ட இந்த நாட்டின் மொத்த ஜனத்தொகையில் 5ல் 1 பங்கு என்று கூறலாம். அந்த மக்கள் தங்களுடைய நாட்டை இழந்து, உறவுகளை இழந்து, நிம்மதியை இழந்து அங்கிருந்து உழைத்து அனுப்புகின்ற அந்த டாலர்களை வைத்துக் கொண்டுதான் இங்கே பெரிதாக தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள், நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பி விட்டோம் என்று சொல்லி. எனவே இந்த நாடு கட்டி எழுப்பப்படவில்லை. இந்த 40 லட்சம் மக்களும் இந்த நாட்டிலே இருந்து இந்த நாட்டு வளங்களை அபிவிருத்தி செய்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்திருந்தால் அது ஐரோப்பிய நாடுகளையும் விடவும் இந்த நாட்டை வளர்ச்சியடை செய்திருக்க முடியும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலே அல்லது அரபு நாடுகளிலே சென்று அடிமை சாசனம் கையெழுத்து இட்டுவிட்டு எங்களுடைய மக்கள் அங்கே தொழில் புரிகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளை விடவும் மோசமான நிலைமை அரபு நாடுகளில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களும் அங்கிருக்கின்ற செல்வந்தர்களும் எங்களுடைய மக்களின்
வயது முதுமையை அடையும் வரை அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சிவிட்டு அவர்களுக்கு சிறு ஊதியத்தை கொடுத்து கடைசியில் எதுவும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு அவர்கள் திரும்புவார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அரசாங்க உத்தியோகங்களிலே செயல்படுபவர்களுக்கு பென்ஷன் கூட வழங்கப்படுகின்றது, ஓய்வூதியம். எனவே எங்களுடைய மக்கள் வாழ வழி இல்லாமல் தங்களது குடும்பத்தை வளம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டிலே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல நாட்டை அமைத்துக் கொடுப்பதற்கு தவறிய இந்த அரசியல்வாதிகளை கண்டித்து மாற்றத்திற்காக வாக்களிப்போம். தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் திசை காட்டிக்கு வாக்களிப்போம் என்று கூறி நாளையும் சந்திப்போம். நன்றி.